இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 149:19 வசனம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்கிற கர்த்தர், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து நடக்கிற பொழுது அவர் விருப்பத்தை செய்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுவது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது அது சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. ஆக நம்ம கர்த்தருக்கு பயப்படுது ரொம்ப அவசியமாயிருக்கிறது. யார் கர்த்தருக்கு பயந்தவர்கள்? நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நாம் பயந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே யார் கர்த்தருக்கு பயந்தவர்கள்? ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தவனாயிருந்தான். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 12 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகஸ்துதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார் ஆபிரகாம். ஒரே மகன், 100 வயதிலே பிள்ளை பெற்றெடுக்கிறார். ஆண்டவர் அவரை சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு புறப்பட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்படியாகவே ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஆபிரகாம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், பிள்ளையை பெற்றெடுக்கிறார். பிள்ளை வளர்ந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரன் ஏகசுதன், அவனை எனக்காக பலி செலுத்து என்று சொல்லுகிறார். மோரியா மலைக்கு போகிறார், பலியை செலுத்துவதற்காக அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். காலையில் எழுந்து தன்னுடைய உடைமைகளை ஆயத்தப்படுத்தி விறகுகள் கட்டைகளை எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு தன் கழுதியை ஓட்டிக்கொண்டு தன் மகனையும் அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு புறப்பட்டு போகிறார். போகிற மலை கிட்டே வருகிற பொழுது அப்படி வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், நீயும் கழுதியும் இங்கேயே இருங்கள், நானும் பிள்ளையாண்டவனும் அவ்விடத்துல போய் தேவனை தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார். அப்பொழுது பிள்ளை தகப்பனாரை பார்த்து கேட்கிறார், தகப்பனே, பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆடு எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை கர்த்தர் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார், நீ என்னோட வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். மேலே கொண்டு போய் பலிப்பிடங்களை செப்பனிட்டு பலிப்பிடங்களை செய்து அதன் மேலே தன்னுடைய ஈசாக்கு ஒரே மகன் புத்திரன் ஏகசுதன் அவனை கட்டி அந்த பலிப்பிடத்தின் மேலே கட்டுகிறார். பலி செலுத்துவதற்காக கத்தி எடுத்து ஓங்குகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரன் என்றும் ஏகசுதனம் என்றும் பாராமல் எனக்காக நீர் ஒப்பு கொடுத்தாய், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரே சாட்சி சொல்கிறார். இன்னைக்கு எப்பொழுது நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுவோம்? எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஆபிரகாம், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இரண்டாவதாக லேவியராகமம் 25 அதிகாரம் 17 வசனத்தில் வாசித்து பாருங்கள். உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது,
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுதல் எப்பொழுது? பிறருக்கு அநியாயம் செய்யாமல் இருத்தல், பிறருக்கு அநியாயத்தை செய்யாமல் ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம் செய்வது, நியாயத்தை கை கொள்ளுவது. இப்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 18ஆம் வசனத்துல, பூமி தன் பலனை கொடுக்கும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சுகமாய் தேசத்திலே தங்கியிருப்பீர்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமி தன் பலனை கொடுக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், திருப்தியாய் சாப்பிட விடாம சூழ்நிலையில் இருக்கலாம், சுகமாய் தங்கியிருக்காத சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த 3 ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். பூமி தன் பலனை கொடுக்கும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சுகமாய் தங்கியிருப்பீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டுமா? பிறருக்கு அநியாயம் செய்யாமல் இருத்தல். 3ஆவதாக, எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கின்ற பொழுது. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டாட ஆணையிடுவாயாக. தேவனுக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 102 மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 3:5 சொல்லுது, ஆவில தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நியாயாதிபதிகள் 10:10 சொல்லுது, அந்நிய தேவனை விலக்கி கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது, தங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு அர்ப்பணிப்பது, தேவனுக்கு பயப்படுகிறவர். 2ஆவதாக, அநியாயம் செய்யாமல் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். 3ஆவதுக்கு, கர்த்தருக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? யோபு 1:9 சொல்லுது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டார் உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கவில்லையோ? அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், சும்மா விருதாவா யோபு, உங்களுக்கு பயப்பில்லப்பா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு ஆசீர்வாதம் வருது. இங்க சாத்தானே சொல்லுகிற காரியம், நம்மை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறார், நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். 2ஆவதாக, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சம்பத்து தேசத்திலே பெருகும். இன்னைக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறுவையோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 119ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 10:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்யும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. நியாயாதிபதிகள் நீதிமொழிகள் 14:27 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற விருப்பத்தை செய்கிற கர்த்தர் இதனால நிச்சயமாய் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். தமக்கு பயப்படுவருடைய விருப்பத்தின் படி ஆண்டவர் செய்கிறார். கூப்பிடுதலை செவி சாய்க்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்க வேண்டும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்.
அவருடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே வந்தாள். அவருடைய சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், இந்த மகள் தொடர்ந்து உம்மை கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, இவருக்கு இவருடைய வார்த்தைக்கு செவிசாயம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த மகள் தொடர்ந்து இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறதுபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று வாக்குப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 20:6 இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். வலது கரம் ரட்சிக்கிறது. தமது முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார். கவலைப்படாதிருங்கள், விருப்பத்தை செய்கிறார். சங்கீதம் 34:18 விதமாக சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்திலே ஒருவேளை இருக்கலாம், கர்த்தர் கூப்பிடுதலை கேட்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் சன்னதியிலே போய் என்னுடைய ஜபங்கள் ஏறெடுத்து கொண்டது. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார், நியாயத்தின்படி செய்கிறார். கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருக்கிற விடுதலை இல்லாமல் இருக்கிறாயா? கானானிய ஸ்திரீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே என்னுடைய மகளை விடுவியும் என்று சொல்லி கூப்பிட்டார். பர்த்திமேயு குருடன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுத்தார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதா, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தால் உம்முடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா போராட்டங்கள் மாறுவதாக, எல்லா மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா வியாதிகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களும் இறங்கட்டும். இந்த விடுதலை நேரத்தில் சுகத்தை கொடுங்கப்பா. தொடர்ந்து பிசாசினாலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. விடுதலை கொடு, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. ஆர்ட் ப்ராப்ளம் சரி செய்யப்படுவதாக. கிட்னி ப்ராப்ளம் சரி செய்யப்படுவதாக. தைராய்டுகள் மாறட்டும். பிள்ளை பாக்கியம் இருக்கக்கூடாதபடிக்கு செய்யப்பட்ட மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சரீரம் முழுவதும் வல்லமை இறங்கட்டும். விடுதலை கொடுங்க, ஆசீர்வதித்து சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் மாணவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.
கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.